This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock marketing, coding and more. லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸ் வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய ஆறுபடை வீடுகள்லையும் என்னென்ன பெருமைகள் இருக்குது, என்னென்ன அதை வந்துட்டு என்ன தலம் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு சேனலில் வந்துட்டு சொல்ல போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம முதலாவதாக, அதாவது முருகனுடைய முதல் படை வீடு, இரண்டாம் படை வீடு அப்படியே நம்ம சொல்லிட்டு வருவோம். இதில் நம்ம முதல் படை வீடில் வந்துட்டு திருப்பரங்குன்றம், இதை வந்துட்டு என்ன ஒரு தலம்னு சொல்லுவாங்கன்னா திருமண தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க இங்கே போய், அதாவது திருமணம் பண்ணுறவங்களும் இங்கே போய் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகாத அந்த கோயில் போயிட்டு வந்து முருகனை வேண்டிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது, வரன் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் முருகனுடைய முதலாவது படை வீடு. இங்கே வந்துட்டு முருகன் இந்திரனுடைய மகள் தேவசேனையை வந்துட்டு திருமணம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மலைக்குள் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி குகையில் வந்துட்டு அமைஞ்சிருக்காரு. ஒரு பாறைக்கு நடுவில் குகைக்குள்ளே வந்துட்டு இந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர். இது வந்துட்டு வெற்றியின் தலம்னு சொல்கிறாங்க. நமக்கு எதிரிங்க தொல்லை இருக்காங்களா, திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம்னா அந்த தொல்லை வந்துட்டு நீங்கிரும். அதாவது எதிரிங்க நீங்க மாட்டாங்க, எதிரிங்கள்ட்ட இருக்க தொல்லை வந்துட்டு நமக்கு நம்ம நிம்மதியாக இருப்போம்னு சொல்கிறாங்க. இங்கே தான் முருகன் வந்துட்டு சூரபத்மனை வதம் செய்தார். எல்லா கோயிலுமே குன்றின் மீது மலையின் மீது இருக்கும். இந்த கோவில் ஒன்று தான் கடற்கரையில் ஓரத்தில் வந்துட்டு அமைஞ்சிருக்க ஒரு முருகன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை புயல் எதுவும் வந்தாலும் தாக்காத அதிசயம் இந்த ஒரு கோவிலில் இருக்குதுங்க. இது வந்துட்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. முருகனுடைய மூன்றாம் படை வீடு வந்துட்டு பழனி, அதாவது பழனின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க, திரு ஆவினன்குடி. இதுதான் முருகனுடைய மூன்றாம் படை வீடு. இது வந்துட்டு தன்னம்பிக்கையின் தலம். இது எப்படி சொல்கிறாங்கன்னா, நமக்கு தன்னம்பிக்கை, நமக்கு ஒரு கோழைத்தனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல முருகன் வந்து நமக்கு தன்னம்பிக்கை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பழனியப்பா என்று சொல்லி முருகன் தண்டாயுதபாணியாக மலை மீது தங்கியிருந்தாருன்னு சொல்கிறாங்க. முருகனின் கோபம் அமைதியாக ஆணவமாக இடம் இது, அமைதியாக ஆவணமாக இருந்த இடம் சொல்கிறாங்க. பாலமுருகன் உருவமும் இங்கே வந்துட்டு ரொம்பவே பிரபலமானது. இது வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் தாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முருகனுடைய நான்காம் படை வீடு சுவாமி மலை. இது வந்துட்டு ஞானத்தின் தலம்னு சொல்கிறாங்க. இங்கு தான் முருகன் வந்துட்டு சிவபெருமானிக்கே ஓம் என்ற அதாவது பிரணவ மந்திரம்னு சொல்லுவாங்களா, அதை வந்துட்டு உபதேசித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே குருமூர்த்தி அப்படிங்கிற வந்துட்டு முருகனை அழைப்பார். கும்பகோணம் பக்கத்தில் இருக்குதுங்க. அடுத்ததாக முருகனுடைய அஞ்சாம் படை வீடு திருத்தணி. இது வந்துட்டு அமைதியின் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரபத்மனை வந்துட்டு யுத்தத்துக்கு பிறகு முருகன் இங்கே வந்து அமைதியாக இருந்தார். இது அவரது திருமண வாழ்க்கையின் ஒரு பாகமாகவும் கருதப்படுதுன்னு சொல்லுவாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வள்ளியை மேரேஜ் பண்ணது இந்த ஒரு ஊரில் தான். அடுத்தது பழமுதிர்ச்சோலை கருணையின் தலம். இங்கே தான் முருகன் வந்துட்டு ஔவையாரை சோதனைக்கு உட்படுத்தி உண்மையான ஞானத்தையும் உணர்வையும் எடுத்து காட்டினான்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு மதுரை மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேல்முருகா என்று மனமாற கூப்பிடுங்க, அவர் உங்கள் வீட்டிற்கு தேடி வருவார்.